ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஜீரகப்பொடி, மிளகுத்தூள், மல்லித்தூள், வரமிளகாத்தூள், உப்பு, கட்லா மீன் எடுத்துருக்கேன் 1/2 கிலோ. இது கூட எக் ஒயிட் எடுத்துருக்கோம். இப்போ எக் ஒயிட் சேர்த்திட்டா உங்களுக்கு இதில் பைண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு மசாலாலாம் பிரியாமல் இருக்கும். இப்போ அந்த பவுட்ரு கூட எக் ஒயிட் சேர்த்து பேஸ்ட் பண்ணிட்டோம். இதை ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour மட்டும் ஊற வைங்க. இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா கம்ப்ளீட்டாக மசாலா வந்து நீங்கள் தவாவில் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் அப்படியே இருக்கும். எண்ணெயில் போட்டிங்கன்னா மேபி பாதி வந்து ஆயில்லையே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஆயில் சூடானோடனே தவாவில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, சீக்கிரமாக செஞ்சிடுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பேஸ்ட்டை எப்போவுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 3-4 தடவை ஈஸியாக போட்டு அப்ளை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்கும். இது கட்லா ஃபிஷ் இல்லாமல் நீங்கள் வேறு எந்த ஃபிஷ்ஷில் வேணாலும் அப்ளை பண்ணி செய்யலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ கட்லா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.